இங்க ஒரு குட்டி பையனுக்கு சத்தமே இல்லாம எப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு ட்ரைனிங் குடுக்குறாங்க. அதுல பாத்தீங்கன்னா தெரியாம சத்தம் கேட்டது. உடனே அவங்க மாஸ்டர் ரொம்பவே சிவியரா பாத்தீங்கன்னா அவன பனிஷ் பண்ணிடுறாங்க. இப்ப கால்ல ரத்தத்தோட அப்படியே நடக்குறான். அது மட்டும் இல்லாம நைட் தூங்கும்போதெல்லாம் அவனால வலி தாங்க முடியல. இதே போல வலியோடவே பாத்தீங்கன்னா வளர ஆரம்பிக்கிறான். இதே போல பெருசானதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு மேட்ச்ல தோத்தவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும். பட் அவன் பாத்தீங்கன்னா பனிஷ் பண்ண விரும்பல. உடனே அவங்க மாஸ்டர் அவனை பனிஷ் பண்ணிட்டு நைட் ஃபுல்லா இந்த ரூம்லயே நீ கிடக்கணும். மார்னிங் நான் ஒன்னு பாப்பேன். அப்ப நீ உயிரோடு இருந்தா பாத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. அதே போல மறுநாள் காலையில அவருக்கு ஒண்ணுமே அவள மெடிடேட் பண்ணிட்டு இருக்கான். இப்ப அவங்க மாஸ்டர் பாத்தீங்கன்னா செகண்ட் சோதனைக்கு கூட்டிட்டு போறாரு. சோ அந்த இடத்துல கண்ணை கட்டிட்டு பாத்தீங்கன்னா சண்டை போடணும். சோ அதுலயே பாத்தீங்கன்னா அவன் சூப்பரா சண்டை போடுறான். அது மட்டும் இல்லாம மாஸ்டர் டெக்னிக்ஸ்ல யூஸ் பண்ணி செம்மையா பாத்தீங்கன்னா ஃபைட் பண்றான். கடைசியா ஒரு பொண்ணோட பாத்தீங்கன்னா ஃபைட் பண்ண வைக்கும்போது அவன் வேணுட்டே தோத்துறான். பட் அதோட ரூல் படி என்னன்னு பாத்தீங்கன்னா தோத்தவங்களோட ஃபேஸ் கிழிக்கணும். பட் அந்த பொண்ணு அது கிழிக்கிறதுக்கு தயாரா இல்ல. அது மட்டும் இல்லாம என்னால முடியாதுன்னு சொன்ன உடனே மாஸ்டர் அந்த பொண்ணோட ஃபேஸே பாத்தீங்கன்னா கிழிச்சிடுறாங்க. சோ இப்போ நம்ம ஹீரோக்கு ரொம்ப கோவம் வந்துருது. ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த பொண்ணு நம்ம ஹீரோவோட லவர் அவன் மட்டும் தான் அவனுக்கு ஆறுதலா இருந்தா.